ஒரு மனிதனை எது காப்பாத்துது அப்படின்னா குலதெய்வம் தாங்க ஃபர்ஸ்ட் காப்பாத்துது. யாரா இருந்தாலும் அவங்கள குலதெய்வம் தான் எல்லாத்துலயும் காப்பாத்தி கூட்டு வந்துட்டே இருக்கு. 90% பாருங்க, யாரெல்லாம் தமிழ்நாட்டை விட்டு இந்தியா விட்டு அவன் தன்னோட பூர்வீகத்தை விட்டு வெளியில எங்கேயா போய் கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்துக்கிறாங்களோ, குழந்தை பிறந்தோட ரொம்ப சிக்காயிடுது. ஒண்ணு ஜீனு, இன்னொன்னு சூழல். அந்த சயின்ஸ் படி எப்படி தாயோட அரவணைப்பு முக்கியமோ அதோட பெரிய அரவணைப்பு தாத்தா பாட்டி. நல்லதோ கெட்டதோ உங்க தாத்தா பாட்டி குழந்தைய கொடுத்துருங்க. ஒரு வாட்டியாவது அவங்க தூக்கிட்டு திரும்ப கொடுத்தாங்க, அந்த குலதெய்வம் ஆசையை உங்களை காப்பாற்றும். அப்ப பேசிக்கா இம்யூனிட்டி பவர் கிடைக்குது, குலதெய்வத்தோட சக்தி கிடைக்குதுங்களா. பாட்டின்னு ஒருத்தங்க பக்கத்துல அந்த குழந்தை சக்தி ஆயிடும். சொல்ல கர்மா மட்டும் மனிதனுக்கு முன்னாடியே தெரிஞ்சு வச்சுங்களேன், ஆட மாட்டான், திமிராவை நடக்க மாட்டான், சீன் போட மாட்டான், அடக்கி வாசிப்பான். அது தெரியாம இருக்க, நம்மளுக்கு நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாம இருக்கனால தான் மனுஷன் ஓவரா ஆட்டம் போடுறான். இப்ப இது முருகர் உத்தரவோட இதை சொல்றேன். யாருக்கெல்லாம் குலதெய்வம் தெரியலையோ, இல்ல குலதெய்வம் என்னன்னு தெரியல, எங்க இருக்குன்னு தெரியல, எந்த மதத்துல இருந்தாலும் சரி, கிறிஸ்டினா இருந்தாலும் சரி, முஸ்லீமா இருந்தாலும் சரி, மனிதனா பிறந்தீங்கல்ல, உங்க முன்னோர்கள்லாம் குலதெய்வம். முருகனையே பார்க்க போனாலும் சரி,